Hello guys, welcome back to the tamilcircle channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா உங்க லேப்டாப்ல கைன்மாஸ்டர் வந்து எப்படி ஈஸியா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போறோம். நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க அவங்க வந்து ப்ளூ ஸ்டாக்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி வரும். நீங்க ப்ளூ ஸ்டாக்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 MB க்கு நீங்க வந்து அதுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா உங்களுடைய டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 2 GB க்கு மேல வந்து இதுவாயிடும். அந்த ஒரு RAM சைஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அது 2 GB க்கு மேல வந்து புடிச்சிக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஈஸியாக கம்மியான ஒரு சைஸில் வந்து நம்ம எப்படி ஒரு ஆன்லைன் எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணலாம். கைன்மாஸ்டர் மட்டும் இல்லை, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்றா வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வெப் ஸ்டோர்னு இருக்கும், அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் எதுவும் நான் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸை கிளிக் பண்ணால் வெப் ஸ்டோர்னு இருக்கும், இல்லை வெளியே கூட இருக்கும். ஸோ வெப் ஸ்டோர் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெப் ஸ்டோர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் த ஸ்டோர்னு இருக்கும். இதில் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் எமுலேட்டர் சர்ச் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆன்லைன் எமுலேட்டர்னு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் டு குரோம்னு இருக்குங்களா, ஜஸ்ட்டு 1 கிளிக் கொடுங்க. இங்கே செக்கிங் ஆகிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் வந்து இது வந்து ஆட் ஆகிடும். எக்ஸ்டென்ஷனாக உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிலாம் இருக்காது, கேபிள் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸும் குறையாது, ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸும் குறையாது. இதே நீங்கள் ப்ளூ ஸ்டாக்லாம் இது பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக குறைஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இங்கே ஆண்ட்ராய்டு ஆன்லைன் எமுலேட்டர் இருக்கும். இதையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 கேட்கும். இதில் வந்து ரன் ஆண்ட்ராய்டு ஆன்லைன் எமுலேட்டர் பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இனிமேல் என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து இப்படி ஸ்டார்ட் கொடுத்து போகலாம். நெக்ஸ்ட் என்ன, இங்கே ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் பார்த்தீங்களா, இங்கே மேலே இருக்கும். இதில் வந்து ரன் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் 1 கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளே ஸ்டோரில் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ, ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, இது எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கும், டிஃபால்ட் எமுலேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீஸ் வெயிட் செகண்ட்ஸ் விடும். இந்த செகண்ட்ஸ் முடிகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. எமுலேட்டர் ஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ ரெடி டு ஒர்க் என்ட்ரு கொடுத்துருங்க. 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளீஸ் வெயிட் 30 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். செகண்ட்ஸ் வந்து முடிட்டோம். கேன்சல் கொடுத்துடாதீங்க. நீங்கள் இதே ப்ளூ ஸ்டாக்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆகிடும். நம்மளுடைய லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB RAM தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து அது வந்து ஒரு 2 GB RAM சைஸ் அந்த அளவுக்கு பிடிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 30 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே தான். இதோடைய OS என்னன்னு தெரியல, ஆண்ட்ராய்டு 9 இல்லை 10 தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோர் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிடலாம், கூகுள் குரோமு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சைன்இன் கேட்கும், சைன்இன் பண்ணுறதுங்க. உங்களுடைய மெயில் போட்டு சைன்இன் பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேக் பிரச்சனை வராது. ஏதோ உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், அவ்வளோதான். லேக் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மேலே ஆகும். இதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இது இந்த மாதிரி ஆகாது, ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் வந்து மெயில் லாகின் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தான் இருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இப்போ கைன்மாஸ்டர் சர்ச் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும், ரொம்ப குயிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து டவுன்லோடிங்கும் டக்குன்னு ஆகிடும், இன்ஸ்டாலும் டக்குன்னு ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அலோ கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ சிம்பிளாக நீங்களும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இங்கே வந்து மூவ் ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். மொபைலில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இதே வாட்டர்மார்க் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் மோடேஷனை டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதேமாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டாக திறந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய்.